நேத்ரா டிவியின் வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியோடாக இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியினுடைய இரண்டாவது பகுதி பத்திரிகை செய்திகளை தொடர்ந்து அடுத்ததாக நாங்கள் பேசப்போவது ஒரு கலந்துரையாடல். நாட்டினுடைய தற்போதைய நிலைமை குறித்து மக்களோடு பேசுவதற்கான ஒரு தருணமாக இருக்கின்றது. தற்போதைய நிலைமைகள் குறித்து பலவற்றை நாங்கள் பேசலாம். இன்றும் என்னோடு இணைந்திருக்கின்றார் ஜெய்மன். வணக்கம் ஜெய்மன். வணக்கம் கோகுல். அனைவருக்கும் இனிய காலை நேர வணக்கங்கள். வியாழக்கிழமை வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியோடாக நாங்கள் இணைந்திருக்கின்றோம். நாட்டில் 28ஆம் தேதியோடு தொடர்ச்சியாக இடம்பெற்ற சீரற்ற காலநிலையின் பின்னதாக பேரணத்தின் பின்னதாக மக்களுடைய தற்போதைய நிலைமை தொடர்பாக விசேடமாக மக்களுக்கு தேவையான பொருட்கள், தேவையான நிவாரணப் பொருட்கள், மீட்பு பணிகள் இவை தொடர்பாக நாங்கள் இன்றைய தினம் பேசுவதற்கு காத்திருக்கின்றோம். இன்றைய கலந்துரையாடலின் ஆரம்ப பகுதியிலேயே வணக்கத்துக்குரிய கார்தினால் மெல்கம் ரஞ்சித் தாண்டகை அவர்கள் மக்களுக்கு விடுத்திருக்கிற ஒரு செய்தியை நாங்கள் பார்க்கலாம். கோகுல், ஜேசு பிறப்பு பெருவிழாவை ஆன்மீக உணர்வுடன் கொண்டாட அழைப்பு பேராயர் கார்தினால் மெல்கம் ரஞ்சித் என்கின்ற செய்தியாக இந்த செய்தி அமைகின்றது. இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் பண்டிகையை அண்மையில் ஏற்பட்ட அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட மற்றும் ஏழைகளுக்காக அக்கறை செலுத்தும் ஆழமான ஆன்மீக உணர்வுடன் கொண்டாட வேண்டும் என்று இலங்கையில் உள்ள கத்தோலிக்கர்கள் அனைவருக்கும் பேராயர் கார்தினால் மெல்கம் ரஞ்சித் அவர்கள் அன்னையை வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார். ஒரு விசேட அறிக்கையை இதனூடாக அவர் வெளியிட்டிருக்கிறார். நில சரிவுகளினால் ஆயிரக்கணக்கான தமது சக குடிமக்கள் தங்கள் அன்புக்குரியவர்களை இழந்திருக்கின்றார்கள். சிலர் அகதி முகாம்களில் உள்ளார்கள். மேலும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் அணிந்திருந்த உடையை தவிர வேறு எந்த உடைமைகளுமின்றி தவிக்கின்றார்கள். இப்படியான சூழலில் நாம் எப்படி ஆடம்பரமான வெளிப்படையான கொண்டாட்டங்களில் ஈடுபட முடியும் என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். எனவே இந்த நத்தார் பண்டிகை காலத்தில் மகிழ்ச்சி, ஆடம்பரம் அல்லது தேவையற்ற வீண் செலவுகளால் மேற்கொள்ளப்படும் கொண்டாட்டங்களிலிருந்து விலகி இருக்குமாறு இறை விசுவாசிகள் அனைவருக்கும் அவர் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார். ஜேசு பிறப்பு பெருவிழாவை கொண்டாடுங்கள், ஆனால் அதை ஆழமான ஆன்மீக சிந்தனைகளுடனும் தேவையில் இருப்பவர்கள் மீதான அன்பையும் அக்கறையும் வெளிப்படுத்துவதன் மூலம் செய்யுங்கள் என்று அவர் வலியுறுத்தியிருக்கின்றார். இதை கருத்தோடு நாங்கள் பார்க்கின்ற பொழுது எதிர்வருகின்ற 25ஆம் தேதி நத்தார் பண்டிகையை உலகமே கொண்டாட காத்திருக்கின்றது. இலங்கையில் இருக்கின்ற மக்கள், கத்தோலிக்கல் மக்கள் மாத்திரமல்ல, இணைய சகோதர மக்களும் பொதுவாக நத்தார் பண்டிகை கொண்டாடுவது உண்டு. அது ஒரு மகிழ்ச்சிகரமான கொண்டாட்டத்துக்குரிய ஒரு பண்டிகை. இம்முறை ஆடம்பர செலவுகளை தவிர்த்து நம்முடைய நாட்டின் மக்கள், அதாவது அவர் குறிப்பிட்டது போல உடுத்திய ஆடையோடு அவர்கள் அல்லலுறுகிறார்கள். அவர்களுக்காக நாங்கள் கொஞ்சம் செயற்படுவோம். ஒரு சின்ன ஒரு வேண்டுகோளாக கொடுக்கலாம் கோகுல். அதை ஒரு பட்டாசு கொளுத்துவதற்கு அல்லது ஒரு மத்தாப்பு கொளுத்துவதற்கு நாங்கள் செலவு செய்கின்ற பணத்தை ஒரு தீப்பெட்டி அல்லது ஒரு நெருப்பெட்டி அல்லது ஒரு மெழுகுவர்த்தியை வாங்கி அனுப்புங்கள். அதாவது பல இடங்களில் இப்பொழுது பொருட்கள் சேகரிக்கப்படுகின்றன கோகுல். அதை கொடுத்தால் ஒரு மெழுகுவர்த்தி அல்லது ஒரு தீப்பெட்டி காணும். நம்மளால் முடியுமான ஒரு விஷயம். நம்முடைய வீட்டில் இருக்கின்ற 2 பொருட்களில் ஒன்று, அதாவது கடவுள் சொன்னது போல 2 அங்கிகள் உள்ள ஒருவன் இல்லாத ஒருவருக்கு கொடுப்பது போல கொடுத்துமாக இருந்தால் அது இந்த தரத்தில் மிக 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 முக்கியமானதாக அமையும். ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் கோகுல், அதிகமாக பெண்களுக்கு தேவையான இந்த சானிடைசர் பேட்கள் வழங்கப்படுகின்றன. அதே போல் மறந்த ஒரு விஷயம்தான் ஆண்களுக்கு தேவையான உள் ஆடைகளும் தேவைப்படுகிறது. நாங்கள் திறந்ததாக நாங்கள் பேசலாம். ஏனென்றால் அவர்கள் அன்று 28ஆம் தேதி உடுத்திய ஆடையோடு தான் இன்று வரையும் இருக்கின்றார்கள். மீட்பு பணிகள் அதிகமாக இளைஞர்கள் தான் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த ஆடை என்பது மிக மிக தேவையாக இருக்கின்றது. நிச்சயமாக உள்ளாடை என்பது தேவையாக இருக்கின்றதாகவே இயலுமானவர்கள் அவற்றை அனுப்புமாறும் நாங்கள் மக்களிடம் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மக்களுக்கு இப்பொழுது எந்த பகுதியில் என்ன தேவை என்பது தொடர்பாக பேசலாம். நிகழ்ச்சியூடாக முதலாவது நேயர். வணக்கம். 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 யாரது? நிலாவளியிலிருந்து ராஜா. வணக்கம் ராஜா. உங்களுடைய தொலைக்காட்சி பெட்டியுடைய சத்தத்தை நன்றாக குறைத்து வைத்து விடுங்கள். வணக்கம். நான் நிலாவளியிலிருந்து ராஜா. ராஜா, நிலாவளி பகுதி எப்படி இருக்குது? இப்போ இன்றைக்கு காலநிலை எப்படி இருக்குது உங்களுடைய? இப்போதைக்கு கொஞ்சம் வெயிலா இருக்குது. நேற்றும் பரவாயில்ல, கொஞ்சம் வெயிலா இருந்தது. மற்றது இருள் சூழ்நிலை நேற்று மாலை போல இருந்தது. நான் நினைச்சேன் நேற்று நைட் வந்து மழை பெய்யுமாக இருக்குமென்றேன். ஆனால் அப்படி ஒன்றும் இல்லை. இப்போ கொஞ்சம் வெயில் அடிக்குது. ஆனால் அவிச்சல் இது மாதிரி தெரியுது. சரி ராஜா, உங்களுடைய பிரதேசத்தில் மக்கள் தங்களுடைய குடியிருப்புகளிலிருந்து வெளியேறி மத்திய நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டார்களா? நிச்சயமா இந்த நிலாவளியிலிருந்து அதிகமாக வீடுகளுக்குள்ள வெள்ளம் வந்தது. எங்களுடைய வீட்டுகளுக்குள்ளும் தண்ணி வந்திருந்தது. நாங்கள் கொஞ்சம் எல்லாம் கிளீன் பண்ணி விட்டோம். மற்றது திரியாயே அங்கால தென்னமரவாடி அந்த மாதிரி பிரதேசங்கள்ல கொஞ்சம் குடியிருப்புகள் தாண்டி அவங்க முகாம்களில் தங்கியிருந்தாங்க. அவங்களுக்கு எங்களாலான உதவிகளும் எங்களோட இதால் செய்து கொண்டிருந்தாங்க நட்பணி மன்றத்தால்.
மற்றது இப்போதைக்கு அப்படி ஒன்றும் இல்லை. ஆஹா. மக்களுடைய தற்போதைய தேவை எதுவாக இருக்கிறது நிலாவளியை பொறுத்த மட்டிலே? அங்கு அங்கு உங்களுடைய தொழில் பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமா இருக்குது. தொழில் என்ன தொழில்? இப்ப நான் முச்சக்கர வண்டி சாரதி, முச்சக்கர வண்டிய ஆட்டோ ஓட்டுறேன் நான். சரி. அப்ப அது இப்ப தொழில் சரியான முறையில இல்ல என்றதான் தெளிவா சொல்ல வேணும்னு நினைக்கிறேன். நிலா, உங்களுடைய ஊர் பக்கம் பொதுவாக மக்களுடைய வாழ்வாதாரம் எது ராஜா? வாழ்வாதாரம் விவசாயம் தான் அதிகமாக இருக்கும். ஆனால் விவசாய காணிகள் எல்லாம் இப்போது நிறைய தண்ணி தேங்கி நிற்கிறதால அவங்களுக்கு செய்யக்கூடிய சாத்தியம் இல்லை. நிறைய விவசாய நிலங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்குது. அதுதான் அந்த மெயினான. நீங்கள் இது தொடர்பாக உங்களுடைய பிரதேச செயலகத்துக்கு உங்களுடைய கிராம சேவகர் ஊடாக அறிவியுங்கள். மக்களுடைய பயிர் நிலங்கள் அழிவடைந்திருந்தால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் தொடர்பாக உங்களுடைய கிராம உத்தியோகத்தர் சேவகர் ஊடாக பிரதேச செயலகத்துக்கு அறிவியுங்கள். மாவட்ட செயலகத்துக்கும் கிராம சேவகர் எங்களை வீட்டில் எல்லா எங்களோட ஏரியாவில் உள்ள எல்லா இடங்களுக்கும் படம் பிடிச்சு கொண்டு போனார். போயிட்டு 2 நாள் இருந்து எல்லாரும் இதுகளும் எடுத்தார், டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்தவர். ஆனால் அதை நான் நினைக்கிறேன் பிரதேச செயலாளருக்கு சமர்ப்பித்திருக்கிறார் நினைக்கிறேன். இனி வரும் காலங்களில் அது நல்ல முறையில் நடக்கும்னு நினைக்கிறேன். அதே நேரம் இந்த ஒரு சிலர் அந்த அரசாங்க உத்தியோகர் மற்ற வேலை செய்கிறாக்கள் அவங்களுக்கு அந்த நிவாரணங்கள் கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சிலர் செய்கிறது தவறான விஷயம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு சொன்னா அரசாங்க உத்தியோகத்தர் வீட்டுள்ளுக்கும் தண்ணி வந்திருக்குது. அப்ப அவர் அரசாங்க உத்தியோகத்தர்ன்னு சொல்லி அதை பிரிச்சு பாக்குறது கூடாத விஷயம் என்றதை நான் தெளிவா சொல்றேன். மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கும் நல்ல ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருந்தார். குறிப்பிட்ட அளவு தான் சம்பளம். ஆகவே அவர்களுக்கும் பிரச்சனை என்று சொன்னால், அனர்த்தம் என்று சொன்னால், உடனடி தேவை என்று சொன்னால் அவர்களுக்கும் தேவையான உதவிக்கரம் நீட்ட யாவரும் வேறு மாதிரியும் பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதாவது அரசாங்க உத்தியோகத்தர்கள் அரசாங்கம் அவர்களுக்கு தான் உதவி செய்கின்றதா என்று திருப்பி போடுவதற்கான விடயங்களும் இருக்கின்றன, எத்தனையோ இருக்கின்றன. ஆனால் இந்த மக்கள் ஒன்றாக இணைந்து இந்த மீட்பு பணியில் இணைய வேண்டும். மீள நாட்டை கட்டியெழுப்ப வேண்டிய பொறுப்பு அனைவருக்கும் இருக்கின்றது. ஆமாம், இதில் முக்கியமான ஒரு விஷயம் கோகுலுக்கு கிடைத்து விட்டது, ஆகவே எனக்கும் கிடைக்க வேண்டும் என்று நான் எண்ணுவது தவறு. எனக்கு எது தேவையோ அதுதான் நான் கேட்க வேண்டும். அதே போல் எனக்கு கிடைத்து விட்டது இதே போல் கோகுலுக்கும் கிடைத்து விடக்கூடாது என்று நான் யோசித்தாலும் தவறான ஒரு விஷயம். அவரவருக்கு தேவைக்கேற்ற வகையில் கிடைக்க வேண்டியது கிடைத்துத்தான் ஆக வேண்டும். ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள், தயவு செய்து உங்களுடைய பகுதி வீடாக இருக்கலாம், நிலபூமியாக இருக்கலாம், விவசாய நிலங்களாக இருக்கலாம், அல்லது வர்த்தக நிலையமாக இருக்கலாம், பாதிப்படைந்திருந்தால் உங்களுடைய கிராம உத்தியோகத்தருக்கு நீங்கள் அறிவியுங்கள். கிராம உத்தியோகத்தரூடாக அதனை பதிவு செய்யுங்கள். அதனூடாக பிரதேச செயலகத்துக்கு அறிவிக்கப்பட்டு பிரதேச செயலகத்தினூடாக மாவட்ட செயலகத்துக்கு அறிவிக்கப்படும் இல்லையா? அப்பொழுதுதான் மாவட்ட செயலாளரூடாக எந்தெந்த பகுதிகளுக்கு என்னென்ன தேவையோ அதை வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அரசாங்கம் என்று சொன்னால் உதாரணமாக எடுத்துக்கொள்வோம். ஜனாதிபதியாக இருந்தால் ஜனாதிபதி இதுக்காக விசேட குழுவை அமைத்திருக்கின்றார், அமைச்சர்கள் இருக்கின்றார்கள், மக்கள் பிரதிநிதிகள் இருக்கின்றார்கள். இவர்கள் மாவட்ட செயலாளரோடு தான் நேரடியாக தொடர்பு கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது இல்லையா? ஆக மாவட்ட செயலாளருக்கு இந்த விஷயம் தெரிந்தால்தான் அது அரசாங்கம் அதனூடாக கவனத்தில் இருக்கு. நேற்றைய தினம் நான் பார்த்திருந்தேன் கோகுல், நுவர்லியா மாவட்டத்தின் ராகலை பிரதேசத்தில் அநேகமான பதிவுகள் வெளிவந்திருந்தன. அதிகமாக பாதிக்கப்பட்டு நுவர்லியாவிலிருந்து ராகலை செல்வதற்கான வீதிகள் உடைந்ததன் காரணமாக ஒரு வழி பாதையாக செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. அங்கு அதிகமான மக்கள் வீடுகள் சேதமடைந்து அல்லது அவர்களுடைய மண் சரிவு ஏற்பட்டதன் காரணமாக பாடசாலைகளிலும் மத ஸ்தலங்களிலும் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உடனடியாக தேவைப்படுவது உலர் உணவுப் பொருட்களும் உடைகளும் அதே போல் சில மருத்துவ பொருட்களும் தேவை, வலி நிவாரணி அல்லது தைலம் போன்றவை, அதே போல் பாதுகாப்பு உடைகளும் தேவைப்படுகிறது. ஆகவே முடியுமானவர்கள் அதை கொண்டு போய் சேர்ப்பதற்கு முன்வருமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அதே போல் இது தொடர்பாக மாவட்ட செயலாளரிடம் நாம் கதைத்திருக்கின்றோம். மாவட்ட செயலாளரும் இதற்காக உதவுவதற்கு முன்வருவதாக கூறியிருக்கின்றார். உதாரணமாக நான் நேற்றைய தினம் என்னுடைய சமூக வலைத்தளத்தில் நான் பதிவை மேற்கொண்டதன் பின்னதாக வலப்பனை, மஹாவா, அரஸ்பத், லிடஸ்டேல், ராகலை, புருக்சைட், கதபோல, அத்தோடு டெல்மார், உடப்சலா ஆகிய பகுதிகளிலும் இத்தகைய தேவை இருப்பதாகவும், அத்தோடு மகடுகல, ஐஃபோரஸ், கோனப்பிட்டிய பகுதிகளிலும் இந்த தேவை இருப்பதாகவும் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஆகவே இது தொடர்பாக நாங்கள் அரசாங்க அதிபரிடம் நாங்கள் அறிவிக்கின்றோம், அரசுக்கும் நாங்கள் அறிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். உங்களுடைய பிரதேசத்தில் தற்போதைய நிலைமை என்ன தேவை என்பதை பகிர்ந்து கொள்வோம். அழைப்புடாக அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம்.
இனிய காலை வணக்கம். எங்களுடைய தயாரிப்பாளர் அவர்களே, எங்களுடைய உறவினரான எங்களுடைய உறவான 2 தொகுப்பாளர்களுக்கு இனிய காலை வணக்கம். காலை வணக்கம். நாகர்குடாவிலிருந்து மிஸ்ஸஸ் கிரிகரன். எங்க இருந்து பேசுறீங்கம்மா? 4 நாட்களாக நிலைமை சீராக இருக்கின்றது. திருமதி கிரிகரன் சொல்லுங்க. எங்க இருந்து பேசுறீங்கம்மா? பட்டிக்கலோ நாவற்குடா, மட்டக்களப்பு நாவற்குடா. சரி, உங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற மக்களுடைய தற்போதைய தேவை எதுவாக இருக்கிறது? தற்போதைய தேவை இப்பொழுது உறவினர்கள் வீட்டில் இருந்தவர்கள் தங்களுடைய வீடு சுத்தம் செய்து அவர்களுடைய வீட்டுக்கு இன்று நேற்றையிலிருந்து வந்து கொண்டு இருக்கிறார்கள். அதே நேரத்தில் அன்றாட தொழில் செய்பவர்கள், அதாவது மேசன் வேலை, ஓடாதி வேலை, கூலி தொழில் செய்பவர்களின் நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக இருக்கின்றது. இதுவரைக்கும் அவர்களுக்கான எந்த விதமான ஒரு நிவாரணமும் கிடைக்கவில்லை. எத்தனையோ வீடு பட்டணியில் இருக்கின்றது. வெள்ளத்தில் சாவோமா பட்டணியில் சாவோமா என்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கின்றது. மாவட்ட செயலாளருக்கு நான் அன்பாக விடுக்கும் வேண்டுகோள், எங்களுடைய கிராமத்தில் உரிய கிராம சேவையாளர் சரியாக அவருடைய வேலையை அவருடைய டைமுக்கு செய்ய வேண்டும். அந்த மக்களுடைய தேவைகளை கண்டறிய வேண்டும். நேற்று ஒரு வீட்டுக்கு போறேன், அப்பவும் தண்ணி வடியவில்லை. 3 பிள்ளைகளுடன் அழுது கொண்டிருக்கிறேன். நான் சொன்னேன், உடனே கிராம சேவையாளரிடம் போங்கள் என்று. அவரிடம் போய் யாரு கதைப்பது, நாய் பாயிர போல பாயிர என்று சொல்லுகிறார்கள். ஜனாதிபதியே இந்த மக்களுக்கு இறங்கி சேவை செய்யும் பொழுது அரச உத்தியோகத்தில் இருக்கும் நீங்கள் ஒரு ஆள் செய்யும் தவறால் எல்லாருக்கும் தவறான பேர் எடுத்துக் கொடுக்காமல் தயவு செய்து உங்களுடைய வேலைகளை நன்றாக செய்யுங்கள். இந்த பகுதியில் பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறியிருந்தீர்கள். மட்டக்களப்பு நாவற்குடா 168C. நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சி நாங்கள் அரசாங்க அதிபரோடு நாங்கள் தொடர்பு ஏற்படுத்துகின்ற பொழுது இது தொடர்பாக நாங்கள் பகிர்ந்து கொள்வோம் இல்லையா? குறிப்பாக தொடர்ச்சியாக இந்த பணிகள் இடம்பெறுகின்றன. ஜெயமன், உங்களுக்கு தெரியும், இந்த மழையுடன் கூடிய ஒரு காலநிலை இப்பொழுது இல்லை. ஆனால் பருவப்பேட்சியுடன் கூடிய அந்த மழை வீழ்ச்சி பரவாதற்கான காரணம் இருக்குது, சாத்தியம் இருக்குது. இதில் இப்போ தான் இந்த மண் சரிவில் சிக்கப்பட்டவர்களை தேடும் இந்த நடவடிக்கைகள் இடம்பெறுகின்றன. தொடர்பு கொள்வதற்கான இந்த வழிமுறைகள், அதாவது தொலைத்தொடர்பு அற்றுப்போன நேரத்தில் மின்சாரம் சேவை இல்லாமல் போன தடை ஏற்பட்ட நேரமெல்லாம் தவிர்த்து இப்பொழுதுதான் மக்களை தொடர்பு கொள்ளக்கூடிய நேரம் வந்திருக்கின்றது. இப்பொழுதுதான் அந்தந்த பகுதிகளுக்கு சென்று இந்த மண் சரிவால் ஏற்பட்டிருக்கக்கூடிய மண் சரிவால் விழுந்திருக்கக்கூடிய தரைமட்டமாக இருக்கக்கூடிய இடங்களை அவதானித்து அங்கும் பாதிக்கப்பட்டவர்களை மீள கட்டியெழுப்ப வேண்டிய அந்த மீட்டெடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றார்கள். உயிரிழப்புகளும் அதிகரித்திருக்கின்றன. 479 கடந்திருக்கின்றது. இது எப்படி இருக்கும்போது இன்று மழையுடன் கூடிய ஒரு காலநிலை அதிகமாக நாட்டிலே பதிவாகலாம் என்று சொல்லப்படுகின்றது. உங்களுக்கு தெரியும், இந்த பருவப்பேட்சி காலம் குறிப்பாக வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்கள், ஹம்பாந்தோட்டை மற்றும் மாத்தளை பகுதிகளில் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகும் என்று சொல்லப்படுகின்றது. சில இடங்களில் சப்ரகம மாகாணம் உள்ளிட்ட பகுதிகளில் 75 மில்லிமீட்டர் வரை மழை வீழ்ச்சி தொடரும் என்று சொல்லப்படுகின்றது. அழைப்பில் ஒரு நேயர் இருக்கின்றார், அவரை நாங்கள் நினைச்சுக் கொள்ளலாம். வணக்கம். 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 இருவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்களும். பூவிந்தனையா, எங்கிருந்து அழைப்பினை ஏற்படுத்துகிறீங்க? நான் மொரட்டுவையிலிருந்து. எங்களுடைய மாநகர சபை சரியாக வடிகால் அமைப்பு செய்திருந்தபடியால் என்னுடைய வீடு ரோட்டுக்கு கீழே ஒரு சொட்டு தண்ணி கூட வரவில்லை. இந்த புயல் மழைக்கு முதலே மாநகர சபை சரியாக பணிபுரிந்திருக்கின்றது. ஆகவே நாங்கள் குற்றம் சொல்லுகின்ற பொழுது சரியாக குற்றத்தை சொல்ல வேண்டும். இப்ப கிராம சேவகரை பற்றி நான் ஒரு அரசாங்க உத்தியோகத்திலிருந்து ஓய்வு பெற்ற அதிகாரி, எல்லாரையும் குற்றம் சொல்ல முடியாது. நீங்கள் ஆதாரத்தோடு அதை ஒப்புவிக்க வேண்டும். ஒரு கிராம சேவகர் 24 மணித்தியாலம் என்று வேலை செய்து கொண்டிருக்கிறார். அரசாங்கம் எல்லோருக்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு காசு ஒதுக்கி இருக்கிறது. அந்த பணத்தை எடுத்து அவர்கள் வீட்டுக்கு புறப்படுத்தலாம். ஆகவே நாங்கள் எடுத்ததுக்கெல்லாம் குற்றம் சொல்லிக் கொண்டு இருந்தால் எதுவுமே செய்ய முடியாது. மற்றது நான் பொதுவான ஒரு வேண்டுகோள், எங்களுடைய தமிழ் இடத்திலே ஒரு பைலட், ஒரு ஹெலிகாப்டர் பைலட் இறந்து விட்டார். தெரிந்தான விபத்துல ஜெயமன் அவருக்கு நாங்கள் எங்கே எது நடந்தா ஏதோ வெளிநாட்டிலிருந்து பணம் எடுத்து கொடுக்கின்றோம். அந்த குடும்பத்துக்கு, அந்த பிள்ளைகளுக்கு, கல்விக்கு, வீட்டுக்கு நாங்கள் ஒரு நேரத்தில் ஒரு பெரிய ஒரு நிதியத்தை உருவாக்கி ஏதாவது கொடுக்கணும். ஒரு வீட்டை கட்டி கொடுக்க வேணும், அந்த பிள்ளைகளுக்கு வேலை கொடுக்கணும். அதை செய்ய முயற்சி செய்யுங்கள். நாங்கள் வயிற்றை நிரப்பிக்கொண்டு நிவாரணங்களை கொடுத்து கொண்டு இருக்கின்றது முக்கியம் அல்ல. ஒரு மிகப்பெரிய ஒரு ஆள், அதே நேரத்தில் சிலர் காணாமலும் போயிருக்கின்றார். படை வீரர்களுக்கு தான் நாங்கள் முதல் தலை வழங்க வேண்டும். அவர்கள், அதாவது சாதாரண பொதுமக்கள் எந்த வேலையும் செய்யவில்லை. படை வீரர்கள் தங்களுடைய டியூட்டி, தங்களுடைய சேவைகளுக்கு அப்பால்
இறங்கி கடலுக்கு இறங்கி ஆற்றுக்கு இறங்கி வீட்டுக்குள்ள இறங்கி எத்தனை பேரை காப்பாற்றிக்கிறார்கள் தம்பி. நன்றி ஐயா, நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்து கொண்டமைக்கு ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தினால் செயற்படுத்தப்படுகின்ற கருணைமிகு வற்றாத கருணையான நொசிதன தயாவை என்கின்ற தலைப்பில் இடம்பெறுகின்ற இந்த நிவாரண பாணிகளோடு நீங்களும் இணைந்து கொள்ள முடியும். கொழும்பு நகரை அண்டிய பகுதியில் வாழ்கின்ற மக்கள் உங்களால் முடியுமான பொருட்களை ரூபவாகினி கூட்டுத்தாபனத்துக்கு கொண்டு வந்தார்கள். நொசிதன தயாவை என்கின்ற இந்த தலைப்பிலே இந்த நிவாரண பணிகள் இப்பொழுது நாடு முழுவதும் முன்னெடுக்கப்படுகின்றன. நீங்கள் பார்த்திருப்பீர்கள் கோகுல் காலை வேளையிலே நம்முடைய வரவேற்பறையிலே நுவர்லியா என்கின்ற ஒரு பகுதி அங்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. நுவர்லியாவுக்கு தேவையான பொருட்கள், கம்பளைக்கு தேவையான பொருட்கள், மதுரைக்கு தேவையான பொருட்கள் என நாட்டின் எந்தெந்த பகுதிகளுக்கு என்னென்ன பொருட்கள் தேவையோ அவை ஒதுக்கப்படுகின்றன. அத்தோடு பட்டியலிடப்பட்டு எங்களுக்கு பல்வேறு வகையான அழைப்புகள் வருகின்றன. அந்த அழைப்புகளின் ஊடாக உதாரணத்துக்கு நாங்கள் கம்பளை என்று எடுத்துக்கிறோம். கம்பளையில் இருக்கின்ற ஒரு விகாரை தங்க வைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு 40 குடும்பம், அங்கு தேவைப்படுகின்ற பொருட்கள் என்ன என்பது தொடர்பாக பட்டியலிடப்படுகின்றது. அதுக்கு தேவையான பொருட்கள் பிரித்து அனுப்பப்படுகின்றது. என்னோட பல கருணை உள்ளங்கள் தங்களுடைய லொரிகளை எமக்கு வழங்கியிருக்கின்றார்கள். சாரதிகளோடு அவர்கள் முன்வந்து பொருட்களை கொண்டு செல்வதற்கு உதவி வருகின்றார்கள். அதே போல சில அரசு நிறுவனங்களுடைய வாகனங்கள் நமக்கு வழங்கப்படுகின்றன, வேன் போன்றவற்றை. அத்தோடு பல உதவுகின்ற நல்ல உள்ளங்கள் நமக்காக இந்த பணிகளை, அதாவது பொது செய்கின்ற பணிகளில் இணைந்து கொள்கின்றார்கள். அவர்களுக்கு மூலமான நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். கொழும்பை அண்டிய பகுதியில் இருக்கின்ற மக்கள் தயவு செய்து ரூபவாணி வளாகத்துக்கு வருகை தந்து இந்த நொசிதன தயாவை என்கின்ற நிவாரண பணியோடு நீங்கள் இணைந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். கொழும்பை தவிர ஏனைய பகுதியில் இருக்கின்ற மக்கள், நாங்கள் மாத்திரமல்ல ஏனைய சகோதர ஊடகங்களும் இருக்கின்றன, அவைகளும் இந்த நிவாரணப் பணிகளை மேற்கொள்கின்றார்கள். உங்களுக்கு இயலுமான அதிக தூரம் வர தேவையில்லை. உங்களுக்கு அருகில் இருக்கின்ற நிவாரணப் பொருட்களை சேகரிக்கும் மத்திய நிலையத்துக்கு சென்று உங்களால் இயலுமான பொருட்களை கொடுங்கள். அவர்கள் எந்தெந்த பகுதிக்கு யாருக்கு என்ன தேவையோ அவற்றை கொண்டு போய் சேர்ப்பதற்கு அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள். அரசாங்கம், அதே போல முப்படையினர் மற்றும் சமூக பணிகளில் ஈடுபடுகின்ற அமைப்பினர் மற்றும் மத தலைவர்களும் இணைந்து இந்த சமூக சேவையை மேற்கொள்கின்றார்கள் நிவாரணப் பொருட்களை. ஆகவே அவை தொடர்பில் நாங்கள் கவனம் எடுப்போம். மற்றும் ஒரு விடயம் கூறியாக வேண்டும் கோகுல், அதிகமான உலருணவு பொருட்கள் வழங்கப்படுகின்றன. வரவேற்கக்கூடிய விஷயம். அதே உடை அதிகமாக தேவைப்படுது. காரணம், வீட்டிலிருந்து உடனடியாக வெளியேறியவர்கள் நனைந்த உடையோடு தான் அவர்கள் மத்திய நிலையத்துக்கு வந்திருப்பார்கள். இப்பொழுது நாட்கள் கடந்து கொண்டு போகின்றன. ஆகவே இப்போ 1 வாரமாக போகிறது சராசரியாக. ஆகவே இருக்கின்ற உடைகளில் இத்தனை நாட்கள் அணிய முடியுது. சுகாதார பிரச்சனை ஏற்படக்கூடியதாக இருக்கின்றது. நீங்கள் பயன்படுத்திய ஆடையாக இருக்கலாம், அது பயன்படுத்தக்கூடிய ஆடைகளை கொடுக்க வேண்டும். அதை பயன்படுத்தக்கூடிய ஆடைகளை சுகாதாரமான முறையில் சுத்தமான ஆடைகளை நீங்கள் கொடுக்கிறார்கள், அவர்கள் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். அழைப்புனாக ஒருவர் இணைந்து கொள்வோமா? அழைப்பில் ஒரு நேரம் இருக்கின்றார், அவரை நாங்கள் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். யாரது? நான் நிலாவளியிலிருந்து ரணுஜாயினி கதைக்கிறேன். வணக்கம். நிலாவளியினுடைய மக்களுடைய தற்போதைய தேவை எதுவாக இருக்கிறது? தற்போது நிறைய பேர் அந்த முகாம்கள் இருக்கிறவங்களுக்கு உணவு தேவைகள் இருக்குது. மற்றது உடைகள், அப்படி இருப்பிட வசதிகளை தான் செய்து கொடுக்கணும். மற்றது பாதுகாப்பான அந்த சானிடைசரி அப்படியான தேவைகளும் இருக்குது. பிள்ளைகளுக்கானது, பெண்களுக்கானது. மற்றது பிள்ளைகளுக்கு இந்த மருத்துவ தேவைகளும் கொஞ்சம் தேவைப்படுது. இப்ப மருத்துவர்கள் PHMR எல்லாம் உதவிகள் செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி தேவைகளும் இருக்குது. நன்றி அம்மா. நன்றி. இணைந்து கொண்டது. நேரம் ஜெய்மன், இந்த நூரெலியா மாவட்டம் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. மண்சரிவு அபாயம் கண்டி, நூரெலியா போன்ற மாவட்டங்கள் அதிகமாக இருக்க, கேகாலை மாவட்டங்களில் நூரெலியா மாவட்ட பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நிருபரை நாங்கள் இணைத்துக் கொள்வதற்கு முயற்சிக்கின்றோம். அதே போன்று இந்த நேரத்தில் நாங்கள் கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிராம உத்தியோகத்தர்களையும் நாங்கள் இணைத்து, அங்கும் கிளிநொச்சி மாவட்டத்திலும் புத்தூர் அதிகமாக சேதத்தை சந்தித்திருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்க, அவர்களையும் நாங்கள் இணைப்பதற்கு முயற்சிக்கின்றோம். ஆம் கோகுல், ஒரு முக்கியமான விடயத்தை நீங்கள் பதிவு செய்தீர்கள். தயவு செய்து உங்களுடைய ஊரிலே என்னென்ன விடயங்கள் பாதிப்படைந்திருக்கின்றன, மண் சரிவா, வெள்ளமா, என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன, மக்களுடைய குடியிருப்புகள் பாதிப்பு உள்ளாகியிருக்கின்றனவா, விளை நிலங்கள் பாதிப்புக்குள்ளாக இருக்கின்றனவா, கால்நடைகள் பாதிப்புக்குள்ளாக இருக்கின்றனவா, வர்த்தக நிலையங்கள் பாதிப்புக்குள்ளாக இருக்கின்றனவா, வீதிகள் பாதிப்புக்குள்ளாக இருக்கின்றனவா என்பதை தயவு செய்து சமூக வலைத்தளத்தை சரியான முறையில் பயன்படுத்தி பகிர்ந்து கொள்ளுங்கள். இது புகைப்படம் எடுத்து, வீடியோ எடுத்து டிக்டாக் போல நாங்கள் சொல்ல வரவில்லை. முடியுமானவற்றை சமூக வலைத்தளங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை வெளிக்கொணருங்கள். உங்களுடைய பிரச்சனை இப்போ அநேகமான பிரச்சனை தான், மிகப்பெரிய சவால் தான் கோகுல். எந்தெந்த ஊரில் என்னென்ன பிரச்சனை என்பது சரியான முறையில் வந்து சேரவில்லை, செய்திகள் கிடைக்காமல் இருக்கின்றது.
ஆகவே சரியான முறை நீங்கள் பகிர்ந்து கொண்டால் அரசுக்கு இலகுவாக உதவி செய்ய அது நேரம் அந்த அந்த பதிவிடும் போது அந்த குறித்த நேரம் நீங்க எடுத்த அந்த டைமை கூட போடலாம். ஆமாம், ஆமாம். அது இந்த கட்டாயமாக நாள், போட இந்த வேண்டியது. நேரம். ஆமாம், ஆமாம். ஏனென்றால் அது பழைய பதிவுகளை கூட நிறைய பேர் ஷேர் செய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். எனவே இவ்வாறான சின்ன சின்ன விடயங்களை அவதானமாக செயற்பட வேண்டும் ஜெய்மன். எனவே தொடர்ச்சியாக இந்த பாதிப்படைந்திருக்கக்கூடிய பகுதிகள் எத்தனையோ அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தி பேசலாம். தொடர்ச்சியாக இந்த நிவாரண பணிகள் இடம்பெறுகின்றன. அது போன்று இப்போ பாதைகள் வீதியோரங்களில் பல பகுதிகள் சேதமடைந்திருக்கக்கூடிய நேரத்தில் அவற்றை புனரமைப்பதற்கான திட்டங்கள் முன்வைக்கப்படுகின்றன. வெளிநாடுகள் இன்னும் உதவிக்கரம் நீட்டுவதற்கு தயாராக இருக்கின்றன இந்த செயற்திட்டம். ஆமாம் கோகுல், நீங்கள் சொன்னது போல பல நாடுகளில் பல பொருட்களை அனுப்பியிருக்கின்றன, வைத்தியர்களை அனுப்பியிருக்கின்றன, மீட்பு குழுவை அனுப்பியிருக்கின்றன. இவற்றுள்ளாக நாங்கள் மீட்டெடுப்போம். ஒரே ஒரு விஷயம் கோகுல், நிறைய அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க தானே. 225 பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்று சொன்னாலும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள், அரசியல் தலைவர்கள், பிரபுகள்லாம் இருக்கிறாங்க. இங்கே யாருமே ரொம்ப கஷ்டப்பட்ட அரசியல்வாதிலாம் இல்லை. முன்னாள் அரசியல்வாதி எல்லாருமே நீங்கள் நிறைய காசெல்லாம் வச்சுருக்கிறீங்க, நிறைய செல்வாக்கோடு தான் இருக்கிறீங்க. தயவு செய்து அதை கொஞ்சம் மக்களுக்காக, உங்களுடைய ஊரில் இருக்கிற மக்களுக்காக கொடுத்து உதவுங்க, புண்ணியம் கிடைக்கும். அந்த உதவியை தாண்டி ஒரு விடயம், ஏதோ ஒரு வகையில் மக்களுக்கு நிவாரண பணியோ ஏதோ நன்மையோ இடம்பெறும் வேளையில் நன்மை அடைய மக்கள் சந்திக்க நன்மைகளை பெற்றுக்கொள்ளும் நேரத்தில் தயவு செய்து அரசியலுக்காக வீணான கருத்துக்களை பதிவிட வேண்டாம். நாங்கள் இதற்கு மேலே பேரோடும் கட்சியோடும் தான் சொல்ல வேண்டி வரும். ஆகவே தயவு செய்து அதை தவிர்த்து கொள்ளுங்கள், உதவி செய்யுங்கள். போகும் பொழுது அலெக்சாண்டர் மன்னரை வெறுங்கையோடு தான் சென்றார். ஆகவே நீங்கள் செல்கின்ற பொழுது புண்ணியத்தோடு சென்றால் மோட்சம் கிடைக்கும். அடுத்த தேவைகள் தொடர்பாக நாங்கள் நாளை தினம் பேசுவோம். தலைப்பு பகுதி நல்ல ஒரு நிறைவுக்கு வருகின்றது. அடுத்த சிறப்பான நேர்காணல் பகுதிகள் உங்களுக்காகவே காத்திருக்கின்றன.